உறவுகளுக்கு வணக்கம். கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்று அடுத்த காணொலியில் பார்ப்போம். வெயிலின் தாக்கத்தால் வெளிநாட்டு குளிர்பானங்களை தவிர்த்து உள்நாட்டு நொங்கு, இளநீர் போன்றவற்றை பருகும் உங்களுக்கு முதலில் நன்றி. இளநீரில் எவ்வாறு தண்ணீர் உருவாகிறது, இளநீர் பருகுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி இந்த காணொலியில் முழுமையா பார்ப்போம். நீளமான வேர்களை கொண்ட தென்னை மரம் தனது வேரின் மூலம் உப்பு கலந்த தண்ணீரை தண்டின் வழியாக எடுத்துச் சென்று கிளைகளின் ஊடாக இளநீருக்குள் அனுப்புகிறது. இதனை விதக விளையம், ஆங்கிலத்தில் எண்டோஸ்பெர்ம் என்பார்கள். காலப்போக்கில் இந்த தண்ணீர் இளநீரின் ஓடுகளில் வெள்ளை நிறத்தில் புல் போன்று படிய ஆரம்பிக்கின்றது. காலப்போக்கில் அவை கெட்டியாக தேங்காவாக மாறுகிறது. நடுவில் இருக்கும் தண்ணீர் சற்று குறைவாக அப்படியே இருக்கும். இந்த இளநீரில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், செலினியம், நார்ச்சத்து, இரும்பு சத்து போன்ற பல்வேறு கனிமங்கள் நிறைந்திருக்கின்றன. ஒரு குவளை இளநீரில் 600 மில்லிகிராம் பொட்டாசியம், 250 மில்லிகிராம் சோடியம், 60 மில்லிகிராம் மெக்னீசியம், 58 மில்லிகிராம் கால்சியம், 48 மில்லிகிராம் பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன. இவை முகப்பரு வருவதை தடுக்கும், சர்மம் பாதிப்பதை தடுக்கும், உடலில் நீர் வளர்ச்சி வராமல் பார்த்துக் கொள்ளும், குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது, உடலை குளிர்ச்சியாக்கும்.